உலக நாடுகளையே பதற வைத்திருக்கும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் நொடிக்கு நொடி என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சத்தில் உலக நாடுகள் உறைந்திருக்கிறது. வல்லரசு நாடுகளையே திணற வைக்கின்ற அளவுக்கு ஏன் இந்த போரினுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்றது. இந்த உலகில் உள்ள நாடுகள் இயங்குவதற்கு எரிசக்தி என்பது மிக முக்கியமான பிரதானமான மூலமாக காணப்படுகின்றது. இந்த பிரதானமான மூலமாக இருக்கும் எரிசக்தி உரிய முறையில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாடுகளும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். அந்த பொருளாதார சிக்கல்கள் இப்போதே கண்முன் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. வளர்ந்து வருகின்ற நாடுகள் இதன் விளைவை உடனடியாக உணரும். ஆனால் வளர்ந்த நாடுகள், அதாவது வல்லரசு நாடுகள், மெல்ல மெல்ல இதனுடைய தாக்கத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது விவசாயம், கல்வி, பொருளாதாரம் என ஒவ்வொரு படிகளிலும் வளர்ந்த நாடுகளுக்கே அடிவிழ ஆரம்பித்திருக்கிறது. உலகில் 20% கச்சா எண்ணெய் மற்றும் திரவ எரிவாயு என்பன ஈரான் கடல் வழியாக இருக்கும் ஹார்முஸ் நீரிணை மூலமாகத்தான் சர்வதேச நாடுகளுக்கு சென்றடைகின்றது. தற்போது நிகழும் போர் பதற்றம் காரணமாக ஈரானால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள முக்கிய பொருளாதார இழப்புகள், தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் உணர ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் முடக்க நிலை தோன்றியிருக்கிறது. எண்ணெய் விலை உயர்வடைந்திருக்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு கச்சா எண்ணெயின் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் விலைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. மேலும் கப்பல் போக்குவரத்து செலவுகளும் ஒவ்வொரு நாடுகளுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹார்முஸ் நீரிணையை தாண்டி வேற்று பாதையை தெரிவு செய்து கப்பல்கள் பயணப்பட வேண்டிய தேவையிருப்பதால் கப்பல் போக்குவரத்துக்கு பாரிய அளவு செலவை செலவிட வேண்டி நேரிடுகிறது. ஜலசந்தி மூடப்பட்டதால் சரக்கு கப்பல்கள் மாற்று பாதைகளை தேட வேண்டிய அவல நிலையில் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்பீட்டு செலவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர ஆரம்பித்திருக்கிறது. சர்வதேச அளவில் உணவுப் பொருட்கள் உட்பட தினசரி தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு பொருட்களுடைய இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் விலைவாசி உயரும் அபாயம் மக்களின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இறக்குமதி பொருட்களை நம்பியிருக்கும் நாடுகள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்புகளுக்கு உள்ளாகப் போகின்றது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற நாடுகளில் விலைவாசிகளும் சற்று உயர ஆரம்பித்திருக்கிறது. இந்த வழித்தடம் மூடப்பட்டிருப்பதால் மாலுமிகள் சிலரும் பல இடங்களில் சிக்கி தவிக்கின்றார்கள். சுமார் 20,000 முதல் 23,000 வரையிலான இந்திய மற்றும் சர்வதேச மாலுமிகள் வளைகுடா கடற்பகுதிகளில் சிக்கி தவிர்ப்பதாக கடல்சார் வர்த்தகத்துறையினுடைய மனித வளம் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் இதனால் ஏற்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக மசகு எண்ணெயை தாண்டி உலகளாவிய உர உற்பத்தி மற்றும் விநியோகம் பாரிய அளவில் சரிந்திருக்கிறது. உலகின் மொத்த உர வர்த்தகத்தின் 1/3 ஹார்முஸ் நீரிணை ஊடாகவே நடைபெறுகிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடியதால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சர்வதேச சந்தையில் யூரியா உரத்தின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $60 முதல் $80 வரை அதிகரித்து உயர்ந்துள்ளது. நைட்ரஜன் உர தயாரிப்புக்கான முக்கிய மூலப்பொருட்களான இயற்கை எரிவாயுவின் விலை 30% அதிகரித்துள்ளமை இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் பிரேசில், இலங்கை போன்ற நாடுகள் தங்களது உரத் தேவையில் 90% இறக்குமதியையே நம்பியுள்ளதால் இந்த முடக்கம் அந்த நாடுகளின் விவசாயத்துறையை பெரிதும் பாதிப்படைய செய்ய போகிறது. உர விநியோக தடையானது பயிர் விளைச்சலில் 20% முதல் 30% வரை வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் 2026 ஆண்டின் பிற்பகுதியில் உலகளாவிய ரீதியில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகள் மற்றும் பாரிய விலை உயர்வுகள் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். குறிப்பாக அரிசி,
கோதுமை மற்றும் சோள உற்பத்தியில் இந்த தாக்கம் நீண்ட அதிர்வலைகளை நீண்ட நாட்கள் ஏற்படுத்தும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். இப்படியாக ஈரான் அமெரிக்காவுக்கிடையில் நடைபெறும் போர் பதற்றங்கள் தொடர்ச்சியாக நீண்டால் பல நாடுகள் பல அசௌகரியங்களை ஆண்டுகள் கடந்தும் சந்திக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பலமாக முன்வைக்கின்றார்கள். ஆனாலும் அமெரிக்கா உறுதியோடு இருக்கிறது. ஈரான் தங்களிடம் சரணடையும் வரை ஈரானை தாக்கி அழிப்போம், ஈரானில் இருக்கின்ற அனைத்து இராணுவ அதிகாரிகளையும் கொன்று குவிப்போம் என அமெரிக்கா தனது ஆளுமை குரலை ஆணித்தனமாக சர்வதேச அரங்கிற்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இந்த போரால் உருவாகியிருக்கும் விலைவாசிகள் தொடர்பான விடயங்களில் அமெரிக்கா தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறது. உலகின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்காக ஈரானின் அணு மிரட்டலை முழுமையாக அழிக்கும் வரை எண்ணெயின் விலையில் குறுகிய காலம் மாற்றங்கள் இருக்கும். அது மிகச் சிறிய அளவில் விலை வித்தியாசங்கள் இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தற்போது அதிகரித்திருக்கும் எண்ணெயின் விலை, ஈரான் படைகளை நாங்கள் முழுமையாக அழித்த பின் மசகு எண்ணெயின் விலை குறையும். அதுவரை ஒவ்வொரு நாடுகளிலும் சின்ன மாற்றம் இந்த மசகு எண்ணெயின் விலையில் இருக்கும். இதை பொறுத்து கொள்ளுங்கள், உலக அமைதிக்காக என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவில் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட அயதுல்லா அலி காமினிக்கு பதிலாக நியமிக்கப்படும் ஈரானின் அடுத்த உயர் தலைவர் முதலில் தமது ஒப்புதலை பெற தவறினால் அவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை தொனியில் ஒரு செய்தியை சர்வதேச அரங்குக்கு தெரிவித்தமை இந்த போர் இன்னும் நீளப்போகிறது என்ற ஆச்சரியத்தை சர்வதேச அரங்கிற்கு மீண்டும் உணர்த்தி நிற்கிறது. இந்நிலையில் நேற்று மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றிற்கான விலை $100க்கும் அதிகளவாக உயர்ந்திருக்கிறது. இந்த போர் தொடருமேயானால் $150க்கு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு விற்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து செங்கடல் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை தீவிரப்படுத்தி ஆராய்ந்து அந்த வாய்ப்புகளை நிதர்சனப்படுத்தி கப்பல்களை செங்கடல் வழியாக பாதுகாப்பான முறையிலே கொண்டு செல்வதற்கான ஏதுக்களை ஆரம்பிக்க வேண்டும். இல்லையேன் அமெரிக்கா ஈரானுக்கிடையிலான போர் தொடர்ச்சியாக நீளமாக இருந்தால் உலக பொருளாதாரமே கேள்விக்குறியான விடயமாக மாறிவிடும். வளர்ந்து வருகின்ற நாடுகளில் பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக ஆட்சி கவிழ்ப்புகளும் ஏற்படும். பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மக்கள் தங்களுக்குள்ளேயே போரிட ஆரம்பித்து விடுவார்கள். ஈரான் கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானில் அமைந்திருக்கும் எண்ணெய் வயல்கள் தீப்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஈரானில் பல இடங்களில் கருப்பு புகை மண்டலங்களால் சூழ்ந்திருக்கிறது மேகம். எப்போது வேண்டுமானாலும் ஈரானில் மிக பெரியொரு அழிவுகரமான அமில மழை பெய்யலாம் எனவும் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். இந்த அமில மழை பாரிய அளவிலான அழிவுகளை ஈரானியர்களுக்கு ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாசகரமான வெடிபொருட்களையும் நாசகரமான வேலைகளையும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக திணித்துக் கொண்டிருக்கிறது.